சார் 13 நம்பர் பஸ் போயிடுச்சா? இப்பதான் ஒண்ணு போச்சு. அடடா, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா கூட நீங்க அதுல போயிருக்க முடியாது. ஏன் சார்? ஏன்னா அது லேடி ஸ்பெஷல். லேடிஸ் பஸ்ஸா? அப்ப ஜென்ஸ்க்கு எப்ப பஸ் விடுவாங்க? அப்படி ஒரு பஸ் கிடையாதுங்க. என்னடே, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா? இந்த நாட்டுல லேடிஸ்க்கு பஸ் விட்டுருக்கானுங்க, ஜென்ஸ்க்கு பஸ் விட மாட்டாங்களா? அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களாடா? அது ஒண்ணு இல்லைங்க, உரசிக்காம போறதுக்காக பொம்பளைங்களுக்காக தனியா அப்படியே பஸ் விடுறாங்க. ஏன் உரசிக்காம போகணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களே கிடையாதா? இந்த காலத்துல அப்படி யாருங்க இருக்கா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். ஆட்டோல போகணும். ஓஹோ, இந்த நாட்டுல ஒரு ஆம்பளை கற்போட இருக்கணும்னா அவன் ஆட்டோவில் தான் ஐயோ, நான் இல்ல. அவசரப்படாத, அவசரப்படாத. நான் ஒண்ணும் மயங்கிட மாட்டேன். நான் என்னைக்கு ஸ்டடி. 4 நாள் ஆச்சு சார். போயா. தங்கறதுக்கு இடம் கூட இல்ல சார். என் மேல இறக்கப்பட்டதுக்கு யாருமே இல்லைங்களா சார்? தம்பி, நீ வாப்பா. சார், இந்த உலகத்தில் இதயம் உள்ளவங்களே யாரும் இல்லையா சார்? தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சரி, நான் இருக்கேன். சரி, வா. ஸ்டூடெண்ட்ஸ் சார், 1 மினிட். நாம இந்த உலகத்துல பிறந்ததே மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்காக. பாவம், இவர் கதையை கேட்ட உடனே என் கைக்குட்டியே நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க ரூம்ல தங்கறதுக்கு இடமும் திங்கிறது கொஞ்சம் சோறும் கொடுங்க. காலையில நீங்க எழுந்திருக்க முன்னாலேயே அவர் எந்திரிச்சு போயிடுவார். இல்லைங்க சார்? உங்களை யார் அந்த புண்ணியத்தை கட்டிக்க போறவன்? டேய், ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் சார். 4 பேர் தான் இருக்கணும். 4 பேர் கெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல 6 7 இவரை சேர்த்துக்க. சரி சார். சார், இவர் ரூம்ல நீங்க தங்கிங்க. சரிங்க. இந்தாங்க. அடடடா, என்ன பெருந்தன்மை பாத்தியா? இவ்வளவு கஷ்டத்துல பணம் வேண்டாம்னு சொல்றாரா? எப்படி வாழணும்ங்கறத இவரை பார்த்து கத்துங்கடா. சார், நீங்க ரூம்ல தங்கிங்க. நல்லது. நீ தங்க வச்சுக்கிறேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னடா கோலம்? குழாயில் தண்ணி வரல, வாட்ச்மேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் ரூம்ல எதுக்கு வந்து நிக்கிறீங்க? குழாயில தண்ணி டப்பா டப்பா டப்பான்னு வருது சார். அப்புறம் ஏன்டா ஏன் ரூம்ல ஜட்டியோட வந்து நிக்கிறீங்க? ஆனா குழாவை தான் சார் மூட முடியல. எது, குழாயை மூட முடியலையா? ஏன்? குழாயை சேர்த்து கழட்டிட்டு போயிட்டான் சார். யாரு? நேத்து ராத்திரி ஒருத்தனை கூட்டு வந்து தங்க வச்சுக்கன்னு சொன்னீங்களே, அவன் தான் சார். சார், போனவன் எல்லாத்தையும் திருடி போயிட்டான் சார். அவனை பார்த்து எப்படி வாழுதுன்னு கத்துக்க சொன்னீங்களே, இப்ப நான் எப்படி காலேஜுக்கு போது முடிச்சிருக்கிறேன் சார். சே, சொல்லாதீங்கப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, உங்களை யாராருக்கு என்னென்ன காணாம போச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. நஷ்டீடு நான் தர்றேன். ஆமா, உங்க ரூம்ல மொத்தம் 6 பேர் இல்ல, எங்க இன்னொருத்தர் காணோம்? சார், அவன் ராத்திரியில ஜெட்டி இல்லாம லுங்கியோட போடுறான் சார். பழக்கம் போறவன் லுங்கி சேர்த்து உருகிட்டு சார். இப்ப எப்படி வெளியே வரும் தெரியாம அவசப்பட்டுக்கிறான் சார். சார், டேய், நீ அங்கேயே வந்துடாத. உனக்கு லுங்கி நான் கொண்டு வரேன்டா. பரவாயில்லையே, இந்த காட்டுல எல்லா பழமும் கிடைக்குதே. இத நம்ம ஆளுக பாத்துருந்தானுங்கன்னா அசோகவனத்தை ஆஞ்சநேயர் அடிச்ச மாதிரி அடிச்சிருப்பானுங்க. யாரு அது இந்த காட்டுக்குள்ள? அச்சோ, பொண்ணுதான். நான் ஜலமண்டலம் நினைச்சேன். ஆமா, நீ எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா வந்த? தனியா வந்தனா? இது எங்க இடம் தானே? உங்க இடமா? அதுதானே பார்த்தேன். இதுவே எங்க ஆளுக இடமா இருந்தா சென்னைக்கு மிக அருகில் காட்டு போட்டு பிரிச்சு வித்திருப்பானுங்க. ஆமா, உன் பேர் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மா? கொஞ்சம் வா பக்கம்மா. ஐயோ, வெக்கம்மா. எதுக்கு நான் கூப்பிட்டேன்? இதுக்குதான். இந்த மாதிரி பழம் காயெல்லாம் எனக்கு வேணும். இதுவா? அந்த பக்கம் மானாவரே வளைஞ்சு கிடக்குதே. அப்ப வா, போய் புடிக்கிட்டு வா. ஐயோ, தொட்டுட்டான் தொட்டுட்டான் தொட்டுட்டான். ஏன் தொட்டேன்னா? எங்க ஜாதி வழக்கப்படி என் கையை யாராவது தொட்டாங்கன்னா அவங்கதான் என் புருஷன். நீ எல்லாம் பஸ் ரயில் ஏறிடாத. லட்சக்கணக்கான ஆம்பளைங்க இடிச்சிட்டு போவானுங்க. அவன் எல்லாம் உனக்கு புருஷனாக முடியுமா? அர்த்தம் இல்லாத சட்டமா இது? இப்ப என்ன கட்டிக்க போறியா இல்ல எங்க ஆளுங்களை கூப்பிட்டுமா? உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. இது உங்க ஆளுங்க வேறையா? அங்க ஒரு ஜோடி பட்னியில் இருக்குது. அதுங்களுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் குடுத்துட்டு வந்து உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? நிஜமாதா. உன்ன மாதிரி பொண்ணையெல்லாம் விட்டுற முடியுமாமா? அப்பவா எங்க அங்க பாருங்க. ஐயோ, ரங்கா போயிட்டியா? ராத்திரியே சொன்னா புலி எலும்பு திங்காதுன்னு. இப்ப நாய் திங்குது. போயிட்டியா? போயிட்டியாப்பா? எங்க இருந்தோ எங்க அங்க பாருங்க. அசோகே, ரங்கா இன்னும் சாகுது. இதெல்லாம் உன் எலும்பு இல்ல அழுதுட்டு இருக்கோம். இது மனுஷ எலும்பா? மாட்டு எலும்புக்கும் மனுஷ எலும்புக்கு வித்தியாசம் தெரியாத ஒன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்
ஊருக்குள்ள ரொம்ப பேர் மில்கி ஹோட்டல் வச்சிருக்கான். எதை போட்டாலும் ஏன்னு கேட்காம கபன்னு தின்னுட்டு போயிடுறது. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஏது இவ்வளவு பழம்? காட்டுக்குள்ள போன மானா வாரியா முளைச்சு கிடந்து புடிக்கிட்டு வந்துட்டேன். தின்னுங்க. ஆமா, பழம் காட்டுல கிடைச்சதுன்ற இந்த தட்டு எங்க கிடைச்சது? எவனோ எனக்கு முன்னால பிச்சை எடுத்து போட்டு போயிருந்தா அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. பேசாம நம்ம 3 பேரு ராமர் லட்சுமணர் சீதை மாதிரி இங்கேயே தங்கிக்கலாம். ஏன்னா நம்மள புடிச்சாலும் 14 வருஷம் தான். என்ன குரங்கு ஒண்ணு இல்ல, அது நம்ம ஒர்க் ஷாப் இருக்கு, தேவைப்பட்டா வர வச்சுக்கலாம். யாரோ மியூசிக் டைரக்டர் காட்டுக்குள்ள பாட்டு பாடுறாரு. ரொம்ப வருஷம் கூட்டம் வருது. யாரம்மா அவன்? இவன் தான். நான் இல்ல. யோ, யாரே நீங்க? கோழித்தலைனுங்க. சும்மா இருப்பா. ஏன் இந்த ஆளு மிரட்டுறீங்க? இந்த ஆளு எங்க பொண்ணு மைக்கு காட்டுல இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அதுக்காக என்ன செய்ய போறீங்க? அதனால தாங்க உங்களை எல்லாம் இங்க காட்டு தலைங்கிட்ட கூட்டிக்கிட்டு போறோம். இவரை என்ன செய்ய போறீங்க? இவரை பல்லக்கில தூக்கிட்டு போறோமுங்க. உங்களை முன்னாடி கூட்டிட்டு போறோமுங்க. இவரை மட்டும் எதுக்கு பல்லக்கில தூக்கிட்டு போறீங்க? எங்க ஜாதி வழக்கப்படி, எங்க குல வழக்கப்படி காட்டு மாப்பிள்ளை பல்லக்கில தாங்க தூக்கிட்டு போவோம். என்ன மாப்பிளையா? ஆமாங்க. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? காட்டு மாப்பிள்ளை தூக்கி பல்லக்கில வைங்கடா. இருப்பா வர்றேன். இருங்க போறேன். நல்லா பார்த்து தூக்கிட்டு போங்கடா, கீழே போட்டுறாதீங்க. பல்லு விளக்காதவெல்லாம் பல்லக்கு தூக்குறான். ஏன் எங்களை கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டுட்டு இருக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தோட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தோட்டது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போறேன்? ரெக்கத்திலையா கட்டிக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? நம்ம குல வழக்கப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? பேசாதே. பின்ன பாடவா? கல்யாணமா கத்தியா? ரங்கா சும்மா இவன் வேற கத்துறா, நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உண்மை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாண்டி வேலை நடத்துறீங்க? சொன்ன கேப்பா. இந்தப்பா ஏப்பா தடிச்சால குப்பை தொட்டிலையா? சொன்ன ஏன் ஈரலை விட ஈரல் நல்லா இருக்கு. பையன் இழச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறை அவுத்து விடுறேன், 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோக்குள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல தீ வெட்டி சொன்ன அவுத்து விடு. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்து விடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ.
இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற போமா. ரொம்ப நன்றிங்க. என் கடமை தான் நான் செஞ்சேன். வரங்க எங்கடா திருட்டு போல ஒரு பொழப்பாடா உழைச்சு போலீங்கடா. இன்னைக்கு என்ன கெதி ஆகிற பாரு. இது என்ன சார் நியாயம்? ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்ததுக்காக அவர் அரசு பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கீங்களே, இதான் உங்க நீதியா? அப்ப திருடுறீங்க நீங்க சொல்ல போறீங்களா? என்ன நடந்ததுன்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க. தம்பிங்களா, என் நிலைமையை பாத்தீங்களா? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன சார் நடந்தது சொல்லுங்க சார். எப்பவுமே திருடன் பணத்தை புடிங்கிட்டு முன்னாடி ஓடுவான், பணத்தை பறி கொடுத்தவன் புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடுவான். இதுதானே வழக்கம். ஆமா சார். அது நேத்து அப்படியே உள்டாவா மாறி தலைகீழ பணத்துக்கு சொந்தக்கார முன்னாடி ஓட திருடன் புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடினானா நான் பரிதாபப்பட்டு ஓடி போய் அவன் கூட ஸ்டக்கிள் பண்ணி 2 அப்பு வேற விட்டு மகன் என்னமோ சொல்ல வந்தான், பேச விடாம வாயிலேயே குத்தி பணப்பைய புடிக்கி திருடு கட்டியே கொடுத்த போன்னு சொல்லிட்டேன். இது தப்பா? தப்புதான் சார். ஜாமீன் லெட்டர் டே போட கொடு. திடீர்னு ஸ்ட்ரைக்குங்கிறானுங்க, பந்துங்கிறானுங்க, பஸ் இல்லங்கிறானுங்க. எவ்வளவு ஒரு நடக்கிறது? நம்ம பரவாயில்ல, இளம் வயசு தாங்கிக்கிறோம். இந்த கிழங்கட்டுக்கு என்ன பண்ணுமோ? என்ன தண்ணி கிண்ணி போட்டுச்சா? தண்ணி இல்லப்பா, வயசா போச்சுல, அதான் மயக்கம் போட்டு வந்துச்சு. நமக்கே வம்பு. நீங்க எல்லாம் மனுஷன் நட்ட நடு வீதியில ஒரு வயசான பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, ஒரு கை கொடுத்தாருங்களா குறைஞ்சு போயிருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் இதையுமே கிடையாதாடா? ஏன் சார் நீங்க திருடவே மாட்டீங்களா? பச்சை முடிக்கு போடா. பெரியவரே, யார்ப்பா நீ? அதெல்லாம் கேட்காதீங்க, இப்ப நான் சொல்ல போறத மட்டும் கேளுங்க. சொல்லு. மொத்த சொத்தையும் முத்து முத்து முத்து. பெரியவரே, பெரியவரே பூட்டாம்பா. கதை மண்டையை போட்டா இன்னும் சோடா விட்ட கதை மண்டையை போட்டா. சோடா உங்களுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா? யோ, நீங்க பேசுறத பார்த்தா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. வீண் பேச்சு, போலீஸை கூப்பிடுவோம், அவங்க பாத்துக்குவாங்க. என்னது போலீஸ்? அப்பாடி, எப்படியோ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டே தப்பிச்சிட்டோம். சரி சரி, இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா போன்ல மேட்டரும் காலில் விழுந்து எங்களை விட்டுருப்பாங்கணும். அதுக்கு முன்னால அந்த ராஜாவோட கும்பலை எப்படியாவது கண்டுபிடிச்சாக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய, வேணும்னா அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டுக்க. என்ன விட்டுருப்பா ரங்கா, பிளீஸ். எங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த நேரத்தில் நீ என் கூட இருந்தன்னா நான் மலையை கூட புரட்டுவேன். மலையை புரட்டுறியா? இப்ப என் குடலை புரட்டுதுரா. இந்த மலை உடைக்கலாம் எனக்கு தெரியாது, மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும். ஏன்பா அழுகிறான்னு கேட்டதுக்கு தேவி, நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன், அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சிநேகிதர் ரயிலோட போயிடும்பாங்க, அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏப்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் அவனேதான். எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுவேன். ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல், இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? ஏய், இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா, நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையில் சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளுட. குடு. என் பார்வையில இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு அட்ரஸ் என்ன? லேக் ஏரியா 9ஆம் நம்பர், ஹரிகர விழா.
இவங்களை இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? போகட்டுமே, எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன சத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒருபோதும் இங்க வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையா இது? கத்தியால குத்த வர்றா, கைய பிடிச்சு கடிக்க வர்றான். அட என்னங்க, சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா இருக்கீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்காய் மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்காய் மடையனுக்கும் வேலைக்காரன் எல்லாம் ஆவாது. எங்கி படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளமே வேண்டாம், ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க இப்படி சிரிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா. ஏய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க. ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். சீக்கிரம் டிபன் கொண்டா. இன்னைக்கு என்ன டிபன்? உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறதுக்கு இல்ல. நான் அப்படித்தான் அடிப்பேன். அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன். சரி, என்ன அடி பார்க்கலாம். அடடே, வெரி குட். தம்பி, உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது. வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்பான் போட்டிருக்கு. ஹலோ, அசோக் ஹியர். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. அசோக், ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவிய ஆத்துல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே எப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டல்காரனா? போன கொஞ்சம் கொடு. என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா, பேசிட்டுக்கு போ. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு.